வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். இந்தியன் நேவல் அகாடமி கல்வி நிறுவனத்தில் பிடெக் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் யுஜிசி நெட் தேர்வு, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை நினைவு திறனை மேம்படுத்திக் கொள்வது எப்படி என்கிற கல்வி உளவியல் ஆலோசகர்களின் ஆலோசனைகள், நர்சிங் படித்த மாணவர்கள் தங்களது சான்றிதழை பதிவு செய்யும் முறைகள் குறித்த நர்சிங் கவுன்சில் பதிவாளர் தரும் விளக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை அடுத்த அரை மணி நேரத்தில் கற்க கசடர நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்காக பல்கலைக்கழக மானியக்குழு நடத்தும் நெட் எனப்படும் தேசிய தகுதி தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிப்பாடங்கள், வரலாறு, பொருளாதாரம் உள்ளிட்ட கலைத்துறை பாடப்பிரிவுகளுக்கான தேர்வு நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோரால் எழுதப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னையில் 12 மையங்களில் 14,382 பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். கோவையில் 9 மையங்களில் 9,858 பேரும், திருச்சியில் 10 மையங்களில் 11,122 பேரும் தேர்வு எழுதுகின்றனர். இதேபோல மதுரையில் 16 மையங்களில் 10,300 பேர் நெட் தேர்வை எழுதுகின்றனர். யுஜிசி நெட் தேர்வு காலையில் முதல் 2 தாள்களும் பிற்பகல் 1 தாள் என்று 3 தாள்களாக நடைபெற்று வருகிறது. காலை 9:30 முதல் 10:45 வரையில் முதல் தாளும், 10:45 முதல் மதியம் 12 மணி வரையில் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெற்றது. பிற்பகல் 1:30 மணி முதல் 4 மணி வரையில் 3ஆம் தாள் தேர்வு நடைபெற்று வருகிறது. கேரளாவில் உள்ள இந்தியன் நேவல் அகாடமி என்று அழைக்கப்படும் கடற்படை கல்வி நிறுவனத்தில் பிடெக் பட்டப்படிப்பு பணியில் சேர விரும்புவோர் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 2014ஆம் ஆண்டு ஜூலை முதல் பயிற்சிகள் தொடங்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் 4 ஆண்டுகள் கால அளவிலான பிடெக் படிப்பில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் அவர்களுக்கு நேவல் ஆர்கிடெக்ட் அல்லது எலக்ட்ரிக்கல் பிரிவில் எக்ஸிகியூட்டிவ் அல்லது இன்ஜினியரிங் பயிற்சியும் வழங்கப்படும். படிப்பிற்கான புத்தகங்கள், ஆடை, உணவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் இந்தியன் நேவல் அகாடமி கல்வி நிறுவனமே ஏற்றுக்கொள்ளும். வெற்றிகரமாக பயிற்சியை முடிப்பவர்களுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மூலமாக பிடெக் படிப்பிற்கான பட்டச் சான்றிதழ் வழங்கப்படுவதோடு இந்திய கடற்படையில் சப் லெப்டினன்டாக பணியிலும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். கூடுதல் விவரங்களுக்கு www.nusena-bharati.nic.in என்கிற இணையதளத்தை பார்க்கலாம். கேரளாவில் உள்ள இந்தியன் நேவல் அகாடமி என்று அழைக்கப்படும் கடற்படை கல்வி நிறுவனத்தில் பிடெக் படிப்பில் பணியில் சேர விரும்புவோர் அடிப்படை தகுதிகள் என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் 17 வயது நிரம்பியவர்களாகவும் 20 வயது நிரம்பாதவர்களாகவும் இருத்தல் வேண்டும். அதாவது அவர்கள் 1995 ஜனவரி 2ஆம் தேதிக்கும் 1997ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்கும் இடையில் பிறந்திருக்க வேண்டும். குறைந்தது 10ஆம் அல்லது 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இயற்பியல், வேதியியல் மற்றும் கணித பாடங்களில் 70% மதிப்பெண்களோடும், ஆங்கிலத்தில் குறைந்தது 50% மதிப்பெண்களோடும் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம். திருமணமாகாத ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். குறைந்தது 157 சென்டிமீட்டர் உயரமும் அதற்கு ஏற்ப உடல் எடை உள்ளிட்ட உடல் தகுதிகளும் பெற்றிருக்க வேண்டும். அடிப்படை தகுதிகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு www.NAUSENA-bharati.nic.in என்கிற இணையதளத்தை அணுகலாம். கேரளாவில் உள்ள இந்தியன் நேவல் அகாடமி என்று அழைக்கப்படும் கடற்படை கல்வி நிறுவனத்தில் பிடெக் படிப்போடு பணியில் சேர விரும்புவோர் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் என்னென்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். விண்ணப்பிக்க விரும்புவோர் www.NAUSENA-bharthi.nic.in என்கிற இணையதளத்தை அணுகலாம். விண்ணப்பிக்கும் போது தேவையான சான்றிதழ்களின் மென்பிரதி, பயன்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். விவரங்கள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நன்கு சோதித்து பார்த்த பின்னரே விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப பதிவின் போது தவறான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுவிட்டால் அதில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்ய ஜனவரி 5ஆம் தேதி கடைசி நாள். இணையதளத்தில் பதிவு செய்து அதில் கொடுக்கப்படும் பதிவு எண்ணோடு 2 பிரதிகள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு பிரதியை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 4, GPO, நியூ டெல்லி 110-001 என்கிற முகவரிக்கு சாதாரண மின்னஞ்சலில் மட்டுமே அனுப்ப வேண்டும். விண்ணப்ப உரையில் அப்ளிகேஷன் ஃபார் 10th + 2 கேடட் பிடெக் என்ட்ரி ஸ்கீம்
ஜூலை 2014 கோர்ஸ் என்று எழுதி PCM சராசரி மதிப்பெண்களையும் குறிப்பிட வேண்டும். விண்ணப்ப பிரதியை அனுப்ப ஜனவரி 15ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் சிவபுரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை அச்சமின்றி எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அறந்தாங்கி, திருமயம், அரிமளம் உள்ளிட்ட 9 பகுதிகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனடைந்தார்கள். புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். பாடவாரியாக பல துறை ஆசிரியர்கள் கூறிய ஆலோசனைகள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறலாம் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியதாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் 12th மேற்கொண்டு என்ன படிக்கலாம், இதுக்கு அடுத்து நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம், எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி எங்களை மோட்டிவேட் பண்ணுற இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து எக்ஸாமில் எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது, எவ்வளோ நல்ல மார்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டல் வந்து இங்கே நல்லா நடத்தப்பட்டது. அதே மாதிரி மேக்ஸ், சயின்ஸ், இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் எக்ஸாம் டயத்தில் விட்டுட்டு தான் வந்தோம். ஆனால் இப்போ வந்து இங்கே நடத்தப்பட்ட கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு அதன் மூலமாக வந்து நாங்கள் எப்படி அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறது வந்து இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்திய பயோமெடிக்கல் விஞ்ஞானிகள் கூட்டமைப்பின் 34வது தேசிய கருத்தரங்கம் சென்னை அடையாற்றில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது. இதில் அந்த கூட்டமைப்பின் தலைவர்கள், பயோமெடிக்கல் விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பலர் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் கலந்து கொண்டனர். இதில் பயோமெடிக்கல் தொடர்பான ஆராய்ச்சிகளை உடல்நலத்துறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அப்படி பயன்படுத்தப்படும் பட்சத்தில் இந்தியாவின் பழம்பெருமை வாய்ந்த மருத்துவ முறைகளை அதிக பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களின் துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. பத்தாம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் உளவியல் ரீதியாக தயார் செய்து கொள்வது எப்படி என்பது குறித்த ஆலோசனைகளை கற்க கசடர நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் பொதுத் தேர்விற்கு தயார் செய்யும் போது மாணவர்கள் நினைவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வது எப்படி என்பது குறித்து கல்வி உளவியல் ஆலோசகரான திரு ரவீந்திரன் அளித்த தகவல்களை இப்போது கேட்கலாம். நினைவுத்திறன், அதாவது ஞாபக சக்தின்னு சொல்றது. அந்த நினைவுத்திறன் வந்து நம்ம நிறைய மாணவர்களுக்கு எனக்கு இல்லை, படித்தேன் ஆனால் ஞாபகத்தில் வரமாட்டுறது, என்ன படித்தாலும் நினைவு நிற்க மாட்டுறது, நைட்டு ஃபுல்லாக படித்தா காலையில் மறந்து போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் கவனிக்கணும். நம்மளுக்கு புரிஞ்சுதுனாக்க கண்டிப்பாக அது ஞாபகத்தில் இருக்கும், புரியலைன்னா ஞாபகத்தில் இருக்காது. அவ்வளோ சிம்பிளான விஷயம். ஏன்னா நம்ம புரிஞ்சது பிடிக்கும்னா சப்ஜெக்டை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் என்ன படிக்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன கொடுக்கணும்னா நாம தான் அதை புரிஞ்சுக்கிறோம். அந்த திறமை நம்மளுக்கு இருக்குன்ற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷம் நம்மளுக்கு பிடிக்கும். அதுதான் புரிஞ்சது பிடிக்கும், பிடிக்கிறது ஞாபகம் இருக்கும், புரியாதது பிடிக்காது, பிடிக்காதது ஞாபகம் இருக்காது. இது ஞாபக சக்தியோட அடிப்படை என்பதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அது இல்லாமல் ஞாபக சக்தி சில விஷயங்கள் மூலமாக புரிஞ்சுக்கலாம். முதல்ல அசோசியேஷன் சொல்லுவாங்க. அசோசியேஷன்னா சேர்ந்து இணைஞ்சு புரிஞ்சுக்கிறது. அது நம்ம ஒரு சூத்திரங்கள் எடுக்கிறோம், ஃபார்முலாஸ் எடுக்கிறோம். அந்த ஃபார்முலாஸோட எந்த கணக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, எந்த இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கு, எந்த மாதிரி படிவத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு, எந்தெந்த ஸ்டெப்பில் வரும், அந்த மாதிரி பொறுத்து இணைஞ்சு பார்க்கறது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த அசோசியேஷன் விஞ்ஞான பாடங்கள்ல, அறிவியல் பாடங்களில் ரொம்ப 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 நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கும் பொழுது வெறுமனே எழுத்துக்களையோ எண்களையோ மட்டும் படிக்கலை. நம்ம படிக்கும்போது அந்த எழுத்துக்களுக்கு எண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிமங்கள் சேரதுனால பிரியதுனால வரக்கூடிய ஒரு மாற்றங்கள், அது அத்தனை பற்றி நம்ம படிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி பொருத்தி பார்க்குறதோ சேர்ந்து பார்க்குறதோ விஞ்ஞான பாடங்களில் ரொம்ப 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 சுலபம். நம்ம இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று சேர்ந்து இணைஞ்சு பார்க்குறது, சூத்திரங்கள் எதோடு புரிந்திருக்கு, இந்த வரைபடம் எதுக்கு வருது, வரைபடம் எதுலேருந்து ஆரம்பித்து எங்கே வரைக்கும் போகுது, அதனுடைய வழித்தொடர்புகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழித்தொடர்பு போது என்னென்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். அது இல்லாமல் கணக்கு பாடம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வழி, வேறு வழியே இல்லாத வழி என்னென்னா போட்டு பார்க்குறது மட்டும்தான்.
வேறு எந்த வகையிலையும் நம்ம கணக்கு பாடத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம சூத்திரங்கள் ஃபார்முலாஸை வந்து கணக்கு பாடத்தினுடைய ஒரு சின்ன கணிதம் எடுத்தோம்னாக்கா, ஒரு சின்ன கணக்கு எடுத்துட்டாக்க அதோட நம்ம சூத்திரங்களை பொருத்தி பார்க்கணும், எந்த இடத்துல வருது. அதனால் போட்டு பார்க்கணும். இந்த சூத்திரத்தை போட்டுட்டு எவ்வளோ கணக்கை போட முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் போடுறது மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதை பற்றி ஞாபகம் வருமே தவிர, மற்றபடி வெறுமனே வந்து உரு போடுறதுனால எந்த விதமான பலனும் கிடையாதுன்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா உரு போடுறது மூலமாக நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னாக்கா, எனக்கு புரியாது, அதை நான் ஒத்துக்கிறேன், அதனால் வேறு வழி இல்லாமல் நான் உரு போடுறேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம ஒத்துக்கிறோம். அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஒத்துக்கல அப்படின்னாக்கா புரிஞ்சிட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. புரிஞ்சாக்க கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்குன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திருச்சி மேலப்புதூரில் படித்த ஆண்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுதுபார்த்தல் இலவச பயிற்சி. விவரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.